கர்த்தர் நம்ம மேல கொண்டு வந்தார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை உங்களை யாரும் மேல கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தானாவே மேல வந்துருக்கீங்க. ஒரு பந்த தண்ணியில போட்டா தானா மேல வந்துடும். நம்ம தானா மேல வந்துடும். நம்ம ஆண்டவருக்கு உண்மையா பரிபூர்ணமான ஆசீர்வாதம். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மை. நீ சபையை மேன்மைப்படுத்து, சபை உன்னை மேன்மைப்படுத்து. நீ சபையை மேன்மைப்படுத்தினா சபை உன் உயர்த்தி காக்கும். நீ சபையை குறை சொன்னா சபை உன்னை ஓரம் கட்டும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? என்ன இது நமக்குலாம் ஒண்ணு கிடைக்க மாட்டேது, நமக்கு ஒரு ஊழியம் கிடைக்க மாட்டேது. என்ன விஷயம்னா நீ குறை சொல்றதுனால தான் உனக்கு கிடைக்க மாட்டேது. நீ சபையை மேன்மைப்படுத்து, நீ ஊழியத்தை மேன்மைப்படுத்து, உன் தரிசனத்தை மேன்மைப்படுத்து, நீ எல்லாத்தையும் மேன்மைப்படுத்து. பைபிள இயேசுவை சிலுவையை மேன்மைப்படுத்து, அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா மேல கொண்டு வந்து விட்டுரும். அல்லேலூயா. கண்களை மூடுவோமாக. திருவிருந்து கொடுத்து நம்ம அமர போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்படைப்போமாக. எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார். அருமையான தெய்வ பிள்ளைக்கு ஆண்டவர் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார், உண்மையாக இருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு சபையை கொடுத்தார், உண்மையா இருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு ஊழியக்காரரை கொடுத்தார், உண்மையா இருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு பணத்தையும் பொருளையும் வேலையும் வருமானத்தையும் கொடுத்தார், உண்மையா இருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு வேத வசனத்தையும் பைபிளையும் கொடுத்தார், பாட்டு பாட கிருபை கொடுத்தார், எல்லாத்திலையும் கொடுத்தார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். நீ உண்மையா இருக்கிறாயா? நாம் உண்மையாக இருக்க ஒப்புக்கொடு. உண்மை உள்ளவர்களை சேர்க்கபடியா இயேசு சீக்கிரம் வருகிறார். உண்மை உள்ளவர்களை பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை மேன்மைப்படுத்தினால் அது உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும். நாம் சபை ஆண்டவர் இயேசுவை மேன்மைப்படுத்தும் போது இயேசப்பா நம்மளை மேன்மைப்படுத்துவார். குதிரைகளையும் ரதங்களையும் மேன்மைப்படுத்தாமல் கர்த்தராகி தேவனையை மேன்மைப்படுத்துவோமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை மேன்மைப்படுத்த வேண்டாம், உலக பொருளை மேன்மைப்படுத்த வேண்டாம், உலக ஆசைகளை மேன்மைப்படுத்த வேண்டாம். சொந்தக்காரன் பந்தக்காரன் அவங்கள பார்த்து அவங்கதான் முக்கியம் என்று மேன்மைப்படுத்தாதீங்க. இயேசுவை மேன்மைப்படுத்துங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக.